அன்பார்ந்த மாணவர்களே, நாம் சொன்னது போல இந்த சேனலின் ஊடாக அதிகமான பிசிக்ஸ் வினாக்கள் செய்கிறோம். ரீசெண்டாக தொடங்கணும், அதனால நாம அதிகமாக செய்து கொண்டு போகிறோம். அதே போல அனிமேஷன் வீடியோக்கள், அதாவது நீங்கள் இந்த பிசிக்ஸை ஒரு 3D வாயிலாக படிக்கணும் என்ற அமைப்பில் எங்களால் ஏழுமான முயற்சிகளை செய்யும். அதில் ஒன்று தான் இதுக்கு முதலும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோமே. இன்று நாம் பார்க்க போகிறது இந்த எளிமை இசை இயக்கம் என்று படிச்சிருப்பீங்க பிள்ளை. இந்த எளிமை இசை இயக்கம் என்பது என்ன? அதாவது இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு ஒரு இதில் நான் ஒரு இலையில ஒரு திணிவை என்ன செஞ்சிருக்கேன், கட்டி விட்டு ஒரு சின்னனாக ஒரு அசைவு ஒன்றை கொடுக்க, சின்னனாக ஒரு ஃபோர்ஸ் ஒன்றை கொடுக்க. ஆக உதாரணமா ஃபோர்ஸ் ஒன்றை கொடுத்தேன்டா, இது எம்மட பிசிக்ஸ் சிலபஸுக்கு உட்பட்டதாக 10 பாகைக்கு உட்பட்டதாக இருக்கு. அதாவது இந்த வார ஏங்கிள் 10 பாகைக்கு உட்பட்டதாக இருக்கும். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க என்ன? சரி, இப்போ பார்ப்போம். இங்க நாம பார்க்க போறது இப்படி 10 பாகைக்கு நான் இதுல ஏங்கிற கொஞ்சம் கூட்டுறன் பிள்ளைகள் 9, சாரி, ஓகே, 9.9 இருக்கட்டும். ஆகவே இது எளிமை இயக்க மாற்றுதுன்னு. இப்போ நான் தேவை என்றால் நான் இந்த லென்த்தை கொஞ்சம் குறைக்கேன், ஒரு 10 மீட்டருக்கு மாற்றுறேன். ஓகே, இவ்வளவுக்கு இருக்கட்டும். இல்லாட்டி வளமையமாக இருக்கட்டும், பரவாயில்ல, உங்களுக்கு விளங்குறதுக்கு 20 மீட்டருக்கு இருக்கட்டும், இலகுவாக விளங்கும் என. இப்போ பாருங்க, இந்த எளிமை இயக்கம் இது எளிமை இயக்கத்தை ஆற்றுது. ஆகவே இப்படி எளிமை இயக்கத்தை ஆற்றும் போது இதுல இருக்கிற ஃபோர்ஸுகளை ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கிக்கணும் பிள்ளையர். ஆகவே இங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற இந்த இழுவை விசை எம்ஜி மாறாது. ஆனா இழுவை விசையை பாத்தீங்கன்னா இந்த மையப்புள், அதாவது இந்த தாழ் புள்ளிக்கு வரும்போது இந்த விசை கூடுது. இது உங்களுக்கு இப்போ ஒழுங்கா விளங்காது. நான் இதை கொஞ்சம் எங்களை கூட்டுறேன், கொஞ்சம் நல்லா கூட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்தினூடாக இந்த டீட பெருமானம் எப்படி மாறுது என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். நம்மளே 10 பாகைக்குள்ள இருக்கணும். ஆனாலும் உங்களுக்கு விளக்கத்துக்காக வேண்டி நான் இதை கூட்டுறேன். ஆகவே எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, ஆகவே நாம இனி பழைய நிலைமைக்கு வந்துடுவோம். ஓகே, 10 9.9 வச்சிருவோம். சரி, நான் இங்கே கிரேவிட்டியை மாத்தல, என்ற 9.8 தான். சரி, அதே மாதிரி உங்களுக்கு இதுல நெட் ஃபோர்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இதுல விலையுள் விசை இதுல இயக்கத்துடன் எப்படி மாறுது, அப்போது நீங்க கொஞ்சம் கூட்டி பார்ப்போமே. ஆக இப்ப பாத்தீங்கன்னா இதுல விலையுள் விசை இதுல இயக்கத்துடன் எப்படி மாறுது, இந்த ஐடியாவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆகவே இதுல விலையில் விசை இதுல இயக்கத்துடன் இதுல விலையில் விசை மாறும் விதம். அதே போல எனர்ஜி, அதாவது தாழ் புள்ளியில், அதாவது கைனட்டிக் எனர்ஜி, அதே மாதிரி எம்ஜிஹெச், அதாவது ஜீரோ பொட்டன்சியல் எனர்ஜி. ஆனா இன்னும் நம்ம கெட்ட கைனட்டிக் எனர்ஜியை மட்டும் வச்சோம்டா இதுல இயக்கத்துல உதாரணமாக ஈன பாத்தீங்கன்னா இந்த கைனட்டிக் எனர்ஜி இங்கிருந்து கூடி ஈன தாழ் புள்ளியில வேகம் கூடும். சரியா, வேகம் கூடும். ஆனா ஜிபி, அதாவது பொட்டன்சியல் எனர்ஜி என்ன செய்யும், கூட இருக்கும். ஆகவே பொட்டன்சியல் எனர்ஜியும் கைனட்டிக் எனர்ஜியும் ரெண்டும் என்ன செய்யும், இது இயக்கத்தோட எப்படி மாறுது என்ற அமைப்பு தான் பிள்ளைகள் இந்த கிராஃப். ஆகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும் எப்படி மாறுதுன்னு. ஆனால் நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி நான் 42 பாகையில் வச்சிருக்கேன். நான் இது நம்ம இடத்துக்கு எவ்வளவு, நம்மட சிலபஸுக்கு உட்பட்டு 10 பாகைக்குள்ள தான் இது எளிமை செய்ய தாட்டும். சரி, அடுத்தது பார்ப்போம். இதுல வெலோசிட்டி வெக்டரை பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன அதாவது என்ன வேகத்திற திசையை பார்த்தீங்கன்னா எப்படி மாறுதுன்னு நீங்க கொஞ்சம் கூட்டி வச்சா விளங்கும் என்ன. இப்ப வேகத்திற திசை இந்த இலைக்கு செங்குத்தாக இருக்கும், அது நமக்கு தெரியும். ஆனா வேகம் இங்கிருந்து பூஜ்ஜியமாகி இங்கிருந்து மாறும். அதோட என்ன கைனட்டிக் எனர்ஜி, வேகம் பூஜ்ஜியமாகிற இடத்த கைனட்டிக் எனர்ஜி பூஜ்ஜியமாகும், தாழ்ப்புள்ளியில குறைவாக இருக்கும், அங்கால மாறும். சரியா இல்லையா? சரி, அதே மாதிரி எக்ஸலரேஷன், ஆர்மூடுகள மாற்றமும் இதுல மிக முக்கியமானது. ஆக நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஆர்மூடுகள மாற்றம் எவ்வாறு, ஆர்மூடுகள் மையத்தை நோக்கிய ஆர்மூடுகள், அதே மாதிரி என்ன ஆர்மூடுகள், அதாவது இந்த வேகத்தின் சார்ந்த ஆர்மூடுகள், தொடலி ரீதியான ஆர்மூடுகள், இது எவ்வாறு மாறுது என்பதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஆகவே இந்த விடயங்கள் தான் இதுக்கு முக்கியமானது. ஆகவே இது ஒரு என்ன வகையில், ஒரு 3D வகையில் உங்களுக்கு விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதை போட்டிருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு இந்த விடயத்தில் உங்களுக்கு என்னையா இருக்கும், கொஞ்சம் இன்னும் ஐடியா வரும் என்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ போடுறேன் பிள்ளைகள். ஆகவே இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. சரி, ஆகவே இந்த பார்க்கக்கூடியவர்கள் பார்த்துட்டு போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இதில்
கொஞ்சம் இப்போ புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் என்ற அடிப்படையில் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் கூட கூட தான் பிள்ளைகள் அதிகமான வீடியோக்கள் போடுறதுக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபியூச்சரில் நிறைய நிறைய வீடியோக்களை எதிர்பார்த்து கொள்ளுங்க.